ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன இப்போ பண்ண போகிறோன்னா முப்பருப்பு வடை. அதுக்கு கடலப்பருப்பு ஒரு டம்ளர்னால் உளுந்து ஒரு ஸ்பூனு, துவரம்பருப்பு ஒரு ஸ்பூன், 3 பருப்பும் சேர்ந்து ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அலம்பி வச்சுட்டுருக்கேன் வடிகூடையில். இப்போ அதை அரைச்சிட்டு நம்ம வடை தட்டுறதை பார்க்கலாம். ஆமை வடைன்னு சொல்லுவா, முப்பருப்பு வடைன்னு சொல்லுவா. இதை பார்க்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் கொட்டின்ட்டேன். அரைச்சிட்டு என்னென்ன வேணுமோ அதை பார்த்துக்கலாம். நம்ம உளுந்து, துவரம்பருப்பு, கடலப்பருப்பு, கருவேப்பிலை போட்டு கொஞ்சம் சால்ட்டு போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அரைச்சி எடுத்தாச்சு. பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ தரன்னு அரைச்சி எடுத்தாச்சு. ஒன்றும் பாதியமாக உப்பும் கருவேப்பிலையும் போட்டு அரைச்சாச்சு வடை மாவை. இப்போ கொஞ்சம் காரப்பொடி, தனி மிளகாய் பொடி போட்டுக்கலாம், மஞ்சள் பொடி போட்டுக்கலாம், பெருங்காய பொடி போட்டுக்கலாம், கொஞ்சமாக ஜீரகம். அவ்வளோதான். இதை நல்லா பிசைஞ்சிட்டு வடை தட்ட வேண்டியது. பிசைஞ்சிட்டு பார்க்கலாம். இப்போ மாவை நல்லா கலந்தாச்சு. வடை தட்டி காட்டுறேன். இந்த மாதிரி குண்டு குண்டாக அழகாக தட்டி எடுத்துடலாம். ஆமை வடை ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அருமையாக இருக்கும். எல்லோரும் வீட்டில் பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். அது வேகட்டும், பார்க்கலாம். இப்போ நம்மளோட ஆமை வடை ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக இருக்கும். எல்லோரும் பண்ணி பாருங்கள் வீட்டில். ஓகே, பாய்.